வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேப்சிகம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணலாம். இப்போ பேன் காஞ்ச உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, அப்புறமா சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா தனியாத்தூள் ஆட் பண்ணணும் 1 ஸ்பூன். இதை வந்து சிம்லேயே கொஞ்சம் நீங்கள் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணாக்கா நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணணும். நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். ஸோ இது கூடவே நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே மசாலாலாம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். இது கூட தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதுலேயே தண்ணி விடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ இதில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டுடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வெந்தாச்சு நல்லா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இது வந்து வேர்க்கடலை நான் பொடி பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். வேர்க்கடலை வறுத்துட்டு அது தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்படி ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடலாம். ஸோ நான் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல மணமாக வேறு இருக்குது. ஸோ இது சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி ஈவன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.